தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு வெற்றி நம்மை தேடி வரும் எப்படி. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு ஊர்ல ராஜா ராம் அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்க. அதுல ராஜா தான் பெரிய பையன், ராம் சின்ன பையன். ராஜாவை விட ராம் 8 வயசுக்கு சின்ன பையன். ராஜா ராமோட அம்மா அப்பா 2 பேரையுமே ஒரே மாதிரி சமமா தான் நடத்தினாங்க. ஆனா ராமுக்கோ ராஜா தான் பெரிய பையன், முதல் பையன், அதனால எல்லாமே அவனுக்கு தான் செய்யறாங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு எண்ணம். அவங்க அம்மா அப்பா இல்லப்பா, 2 பேரையுமே நாங்க ஒரே மாதிரி தான் நடத்துறோம், ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி திங்ஸ், ஒரே மாதிரி சாப்பாடு, இப்படிதானே எல்லாமே செய்யறோம். அப்படி இருக்கும்போது நீ அப்படி அண்ணனை பெருசா நினைக்கலாமா, பொறாமப்படலாமா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆனா ராம் அத ஏற்கவே இல்ல நீங்க ராஜா தான் பெருசுன்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அவன் தான் உங்களுக்கு முதல்ல பிறந்தான், அதனால உங்களோட பாசத்தை மொத்தமும் அவனுக்கு தான் தரீங்க, எனக்கு பெருசா எந்த பாசமும் கிடைக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ராஜாவோட ராம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால ராஜா ராமோட அப்பா ஒரு முடிவு பண்ணாங்க. ஒன்னா இருக்கிறதால தானே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, நாம கொஞ்ச நாளைக்கு 2 பேரையும் பிரிச்சு வைப்போம், அப்பன்னா சரியாகிடும் அப்படின்னு நினைச்சு 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறாங்க. ராஜாவை அவங்க கூடவே வச்சு படிக்க வைக்கிறதாவும் ராம வெளிநாட்டுக்கு அனுப்புறதாவும் சொல்றாங்க. ஆனா ராம்க்கு அதுலயும் குறை வந்துருது. ராஜா உங்களுக்கு பிடிச்ச பையன் அப்படிங்கறதுனாலதான் நீங்க ராஜாவை கூடவே வச்சுக்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனாலதான் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க அப்படின்னு அதுலயும் சண்டை போட்டான். ராஜா சரின்னு சொல்லி நான் வேணா வெளிநாட்டுக்கு போறேமா, தம்பியை உங்க கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இங்க இருந்து படிக்காம வெளிநாட்டுக்கு போயிட்டான். ராம் தான் அம்மா அப்பா கூடவே இருந்து எல்லா பாசத்தையும் எடுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அம்மா அப்பாவோட எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிச்சான். இருந்தும் அவனால ஒழுங்கா படிக்க முடியல, பெருசா எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்க முடியல. ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே ராமோட மனசுல ராஜாவை பத்தின எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. 2 பசங்களும் நல்ல பெரிய பசங்களா ஆனாங்க. காலேஜ் இங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு ராஜாவும் தன்னோட படிப்பை வெளிநாட்டுல முடிச்சுட்டு இங்க வந்துட்டான். அதுக்கப்புறம் 2 பேரையும் இனிமே காலேஜ்ல ஒன்னா சேர்க்கலாம், பெரிய பசங்களா ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க அம்மா அப்பா ஒன்னா காலேஜ்ல சேர்த்தாங்க. 2 பேரும் வீட்டுல இருந்து தினமும் காலேஜ் போயிட்டு வந்தாங்க. ராஜாராமோட அம்மா அப்பா ராம காலேஜ் சேர்த்துட்டு ராஜாவை மேல் படிப்புக்காக பக்கத்து காலேஜ்ல சேர்த்தாங்க. ராமோட காலேஜ் ஃபங்க்ஷன்ல ராஜாவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சீனியர் அப்படிங்கறதுனாலயும் வெளிநாட்டுல போய் படிச்சிருக்கான், நிறைய விஷயம் தெரியும் அப்படிங்கறதுனாலயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணணும்னு கூப்பிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி ராஜாவும் ரொம்ப ஆர்வத்தோட பேச ஆரம்பிச்சான். நாம வெற்றி பெற என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தான். உடனே ராம் எழுந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட சண்டைக்கு போற மாதிரி, உங்களுக்கு என்ன சார், நீங்க எல்லாமே படிச்சு முடிச்சிட்டீங்க, எல்லாத்துலயுமே ஜெயிச்சிட்டீங்க, அதனால நீங்க இது கூட பேசாம என்ன செய்வீங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் பேசிட்டான். அதையும் ராஜா பெருசா எடுத்துக்காம, அப்படி இல்லப்பா, நான் ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக இதெல்லாம் பேசல, நீங்களும் ஜெயிக்கணும்னு தான் பேசுறேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களை மாதிரி அடுத்தவங்களை நினைச்சு பொறாமப்பட்டுக்கிட்டோ இல்ல கவலைப்பட்டுக்கிட்டோ இருந்திருந்தா என்னால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. நான் எதையுமே பெருசா எடுத்துக்காம ரொம்பவே சாதாரணமா சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதுனாலதான் என்னால இந்த வெற்றி நிலைமையை அடைய முடிஞ்சது. அதனால நீங்களும் எல்லாரும் சந்தோஷமா எதையுமே எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தன்னோட தம்பிக்கு பதில் கொடுத்தான். அப்பதான் ராம்க்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு புரிய வந்தது. ராம் அதே ஸ்டேஜ்ல மேல போய் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன்தான் தன்னோட அண்ணன் அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து அண்ணனோட வீட்டுக்கு போனான். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எதையுமே நினைச்சு வருத்தப்படாம எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா சாதாரணமா எதிர்கொள்ளணும். அப்பதான் வெற்றிய நாம தேடி போகாம வெற்றி நம்மளை தேடி வரும்.